காலங்காத்தால எங்க போயிட்டு வர? கடைக்கு போகணும்னு நேத்தே சொன்னேன்ல. ஒரு வேலையை உருப்படியே செய்யறதில்ல. சாரி அண்ணி, மறந்தே போயிட்டேன். இல்லைன்னா அப்பவே போயிட்டு வந்திருப்பேன். அண்ணி ஒரு 2 நிமிஷம் பொறுங்க. நான் இப்ப போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே தானே? சந்தோஷம் தானே? நான் நேத்தே சொன்னேன், நாளான்னைக்கு கார்த்திகை தீப பூஜை ஆரம்பிக்குது, என் கல்யாணம் நடந்து முதல்ல வருதுன்னு. எவ்வளோ ஆசையா அந்த சேலைய 10 கடை ஏறி இறங்கி வாங்கணும் தெரியுமா? அதோட சட்டையை அவர்கிட்ட தான் தைக்க கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நீ என்னன்னா வேணுக்குன்னு தானே வாங்காம வந்திருக்க. எங்க இவ போட்டு அழகா இருந்துருவாளோன்னு பொறாம. என்ன நீ இப்படி பேசுறீங்க? எனக்கு என்ன உங்க மேல பொறாம? இங்க பாருங்க, நீங்க பிளவுஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கீங்க. நான் போயிட்டு அதுக்கு மேட்சிங்கா ஜுவல்ஸ், வளையல், நெயில் பாலிஷ், உங்களுக்கு பிடிச்ச அந்த ஏதோ பிளாஸ்டிக்ல ஒரு பூ வைப்பீங்களே அது, அப்படி இப்படின்னு என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் வாரிட்டு வரேன். ஓகேவா? கார்த்திகை பூஜை அன்னைக்கு நீங்க தான் சூப்பரா அழகா இருக்க போறீங்க. ஓகேவா? ஆமா, வாயிலேயே வடை சுடு. பேசுறதெல்லாம் நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை தூக்கிடுவேன், இதை உடைச்சிருவேன்னு சொல்ல வேண்டியது. காரியத்துல ஒரு மண்ணும் இருக்காது. சாந்தி, கொஞ்சம் இங்க வாமா. இதோ வரேம்மா. சொல்லுமா, எதுக்கு கூப்பிட்ட? கார்த்திகை பூஜை உனக்கா உங்க மைனிக்கா? அவளுக்கு தேவை அப்படின்னா அவ போய் சட்டையை வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு ஓன்ட்டு எதுக்கு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீயும் ஒன்னா நம்பர் லூசு தான். சொல்ல வேண்டியதானே, அண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? அவ யாரு? அவ இன்னைக்கு வந்தவ. உட்காந்து ஒன்னா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பண்ணு, இதை பண்ணாத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணாதன்னு. மா என்னம்மா, நம்ம அண்ணன் முன்னாடிமா ஏன்ட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறாங்க? விடுங்க, உரிமையா இருக்க போய் தானே சொல்றாங்க. இதுல கோவப்பட என்னமா இருக்கு? நான் பாரு கொஞ்ச நேரத்துல சட்டையை வாங்கி கொடுக்க போறேன், ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி அப்படின்னு பல்ல கட்ட போறாங்க. இதெல்லாம் சகஜமா, ஒரு டென்ஷன்ல கத்துறது தான். பிளவுஸ் வாங்கிட்டு வரணும், போட்டு பார்க்கணும், அப்புறம் சரியா இல்லை அப்படின்னா மறுபடியும் ஆல்டர் பண்ணணும். 1000 பிரச்சனை அவங்களுக்கு. முதல்ல வர கார்த்திகை பூஜைல. ஏண்டி, உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னு தானே உங்க அண்ணன் ஸ்கூட்டி வாங்கிட்டு விட்டுருக்கான். சாயங்காலம் மம்மோ சாப்பிட போறேங்க, காளான் சாப்பிட போறேங்க, பக்கோடா சாப்பிட போறேங்க. அப்போ ஒன்டே வந்து எத்த உங்களுக்கு என்ன வேணும்? சாந்தி உனக்கு சாப்பிட எது வேணுமா அப்படின்னு என்னைக்காவது கேட்காளா? முக்கலாம சத்தம்படாம போய் வாங்கிட்டு திங்கிறா. இப்போ சட்டை வாங்குறதுக்கு மட்டும் நீ தான் போய் வாங்கணுமாமா? மகாராணிக்கு போக முடியாதாமா? நீயும் ஒன்னா நம்பர் லூசு தான். சாந்தின்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி போய் நின்னா எல்லா வேலையும் உன் தலையில தான் கட்டுவா. மா, வீட்டில் இருக்கிற எல்லாத்துலையும் யாராவது ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? எல்லாரும் நான் தான் குடும்பத்தில் நிம்மதி எங்கே இருக்கும் சொல்லு? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானா உன் மகன் பொண்டாட்டியா அப்படி நான் போட்டிக்கு நின்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? விடுமா, விட்டு தள்ளுமா. மா, உனக்கு தெரியாது என்னமா இருக்கு? எனக்கு யாராவது ஹெல்ப்னு கேட்டா பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? என்னை இப்படியே இருக்க விட்டுறேன். உனக்கு இப்போ புரியாதுடி. இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போவல்ல, அப்போ தெரியும். எல்லாத்துக்கும் நான் உதவி செய்கிறேன், என்கிட்ட உதவி கேட்டுட்டாங்க, எப்பாடு பட்டாவது நான் செஞ்சே திருவேன். நீ செய்வ பாரு, எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிடுவாங்க. அப்போ தெரியும் இந்த அம்மா அருமை. இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏதோ ஆபத்து பாண்டவனா நான் வந்து நிற்கிறேன். அங்கே யார் வந்து நிற்க போகிறாங்களோ, நீ என்ன செய்ய போறியோ எனக்கு தெரியலப்பா. சாந்தி, அம்மா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். ஆனால் என்ன, மாப்பிள்ளைக்கு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு 2 பேரும் உண்டு. அண்ணனுக்கு கல்யாணம் நடந்து 2 பிள்ளைங்க இருக்கான். எல்லாரும் கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்களாம். அதான் அம்மா யோசிக்கேன், உன்னை கொண்டு போய் அங்கே விட்டு நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல. அம்மா, நீங்கள் இன்னும் என்னை பற்றி புரிஞ்சுக்கலையா? எனக்கு அந்த மாதிரி ஃபேமிலி தான் ரொம்ப பிடிக்குமா. எல்லாரும் இருந்தால் தான் வீடு கலக்கலன்னு சந்தோஷமாக இருக்கும். தனியாக இருந்தால் போரிங்காக இருக்கும். சரிம்மா, அப்போ நான் பேசி முடிச்சிடுறேன். பையனும் நல்ல வேலை, பார்க்க அழகாக இருக்கான். சரிம்மா சரி. ஆனால் அங்கேயும் போயிட்டு எல்லா வேலையும் நான் பார்க்குறேன்னு இழுத்து போட்டு செய்யாத. அப்புறம் உன் பாடு கஷ்டமாயிடும். கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் கிச்சனில் கடந்து உருண்டுக்கிட்டு கிடக்கிறா. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் அப்படியே நகர்ந்துக்கிட்டு கிடக்கா. கடை வேலையை முடி. இன்னும் அந்த பிள்ளைக்கு தலையை பின்னி விடலை. இவன் எப்போ டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை போட்டு மூடி எப்போ போய் தலையை கட்ட? எனக்கு ஒன்றும் 10 கை இல்லை, 2 கை தான் இருக்கு. ஏதோ ஒரு ரோபோட்டில் சொல்கிற மாதிரி. ரோபோ கூட கொஞ்ச நேரம் ஆனால் சார்ஜ் இறங்கி போயிடும். என் வேலையை என் போக்கில் பார்க்க விடுங்க, சும்மா நையின்ட்டு. அக்கா, என்ன காலையிலே டென்ஷனாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சாந்தி, மணி 6:30 ஆக போகுது. ஸ்கூல் பஸ் வந்துடும்ல, அதான் நேரம் ஆகிட்டேன்னு அவசரமாக சமைச்சிட்ருக்கேன். இல்லை நேரங்காலம் தெரியாமல் அத்தை வேற அவசரப்படுறாங்க. பாரு, போன வாரமும் இப்படி தான் ஏதோ சொல்லி கையெல்லாம் சுட்டு வச்சுருக்கேன். இன்னும் இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் கோவமாக வருது. இவங்க வராமல் இருந்தால் கூட 2 நிமிஷத்தில் பாரு பேக் பண்ணிட்டு தலை கட்டி விட்டுருப்பேன். அக்கா, நீங்கள் போய் பாப்பாவுக்கு தலை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி பாருங்கள். நான் அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா.
அக்கா, நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பழம் கூட கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எடுத்து கொடுங்க, சரியா இருக்கும். எங்கட போய் எடுத்து கொடுக்கறது? எடுத்து கொடுத்து யாருக்கு எடுத்து கொடுக்க போற? பஸ் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் அக்கா வந்து வச்சு உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ, பஸ் போயிட்டா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வண்டி நிக்கி, ஆனா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே. பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்கூல் லீவா? வீட்டுல இருந்து உசுர வாங்கிருமே. இந்த மனுஷன் வேற வேலைக்கு போனவர் வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறத விட உனக்கு என்ன வேலைன்னு கேட்பாவல. நான் என்ன செய்ய? அக்கா, இருங்க இருங்க, எதுக்கு பதட்டமாகறீங்க? ஸ்கூட்டி சாவி கொடுங்க, நான் போய் பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டுட்டு வரேன். ஏன் சாந்தி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்டுவேங்க்கா. இன்னைக்கு வீட்டில் சத்தம் கேட்டது, வீட்டில் அமைதியாகணும்னு சாந்தி பேச ஆரம்பிச்சா. இப்படியே நாட்கள் போச்சு. மாமியாருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போனா, ஒரு கத்திக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போனா, நாத்தனாருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போனா. எல்லா சமயத்திலையுமே பிரச்சனையை சமாளிக்கணும், எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும்னு ரொம்பவே பாடுபட்டா. இங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய போறேன்னு ஓடி ஓடி உழைச்சா. சரி, அதனால என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தனா, கரும்பு பிழியிற மிஷின்ல கரும்பை உள்ள விடும்போது எப்படி பிழிஞ்சு எடுத்து கரும்பு சாறு எடுப்பாங்களோ அந்த மாதிரி சாந்தியை பிழிய ஆரம்பிச்சாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல பொண்ணு, அப்பா குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறா அப்படின்னு 1-2 வார்த்தையாவது சொல்லி இருந்திருக்கலாம். அதுதான் இல்ல. நீ ஏன் அப்படி பண்ணல, நீ ஏன் இப்படி பண்ணலன்னு 1000 கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மோசம். அது பண்றேன் இது பண்றேங்க, ஆனா ஒரு பொறுப்பும் கிடையாது. என்னாச்சுக்கா, ஏன் என் மேல கோவப்படுறீங்க? என்ன ஆச்சா? நானா என் பிள்ளைங்களோட பாத்துக்க சொன்னேன்? நீ தானே அக்கா அக்கா நான் உங்கள் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் கிச்சனில் வேலை பாருங்க, பாப்பா பிள்ளைங்கள நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுறேனே, என் பொறுப்பில் விடுங்களேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்னென்னு போயிட்டேன்? என் பிள்ளைங்களுக்கு தயிர் சோறு பிடிக்கவே பிடிக்காது. நீ தயிர் சோறை வச்சு விட்ருக்க. 2 பிள்ளைகளும் 2 வாய் கூட சாப்பிடாம டிஃபன் பாக்ஸை அப்படியே கொண்டு வந்திருக்குங்க. காலைல 6:30க்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வராங்க. அந்த பிள்ளைங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? உன் பிள்ளைங்களா இருந்தால் யோசிச்சு பார்ப்பேன். என் பிள்ளைகளை பற்றி நீ எதுக்கு யோசிக்க போகிற? சும்மா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா போச்சா? பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா? சாரிக்கா, நான் இனிமேல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்க. வா 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 வா, என்ன நடிப்பு நடிக்கா? என் 2வது மாவு மண்டாட்டி கல்யாணம் நடந்து வர்றதுக்கு முன்னாடி இவன் என்ன கூத்து பண்ணான்னு என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன். தோசைக்கு புளிச்ச தோசை மாவில் தோசை விட்டு கொடுத்து அனுப்புவா. மறுநாள் காலையில் 6:30க்கு போகிறதுக்கு 6 மணிக்கு எந்திப்பா. முந்தின நாள் குழம்பு இருக்கும் சாம்பார், அதை சூடு பண்ணி பிள்ளைகளுக்கு சோத்தோடு மிக்ஸ் பண்ணி அனுப்பிடுவா. என் பேரன் பேத்தி எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க, ஆச்சி சாப்பாடை திறந்தாலே நாத்த அடிக்கி, அம்மா குழம்பு கெட்டு போச்சா கெட்டு போலையான்னு பார்க்காம கிண்டி கிண்டி கொடுத்து அனுப்பிடுதான்னு எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருக்குங்க. இந்த பிள்ளை பாவம் காலையில் எந்திரிச்சு டெய்லி ஒரு சாப்பாடுன்னு பண்ணி கொடுக்கு. அந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுதா பாரு. அது சரி, வேலை பார்க்கறதுக்கு ஒரு இளிச்சவாய் மாட்டிட்டா. இன்னும் இவ தலையில மிளகா அரைக்காம அவ விட மாட்டா. சரி, அக்கா பாடு தங்கச்சி பாடு. நம்ம இடையில போனோம்னா நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் பங்கு வந்துடும். நம்ம தூரத்துல நின்று வேடிக்கை பார்ப்போம். வேற என்ன செய்ய? நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு இருந்தா சரி. அண்ணி அண்ணி, சாந்தி அண்ணி. என்னம்மா கூப்பிட்டியா? அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா எங்க தான் போனீங்களோ, நான் கூப்பிட்டது உங்க காத்துல மட்டும் விழவே விழுந்திருக்காதே. ஒன்றும் இல்லைடா, துணி அலசினா, அதான் மொட்டை மாடியில் துணியை காய போட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் காலேஜுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு. கரெக்டாக நான் காலேஜுக்கு போயிட்டு வர்ற சமயத்தில் எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோங்க. இருந்தா இவ ஏதாவது கேட்பா, இவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பாரு. இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அதான் காலையிலே துணி அலசி போட்டேன். சரி, எடுத்துட்டு வந்துடலாமே தான் மாடிக்கு போனேன். உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? இந்த சிரிச்சுக்கிட்டே நடிக்கிற நடிப்பை வேற யார்கிட்டயாவது காட்டுங்க, என்கிட்ட காட்ட வேணாம். நான் ஒன்றும் பச்சை பிள்ளை கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. என்னாச்சு? என்ன எங்க சத்தம்? பெருசா ஒன்றும் இல்லை. நீ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சாப்பிட ஏதாவது வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனேன். எங்க இவ கேட்டுருவாளோன்னு நானும் பார்க்குறேன். காலேஜ் போயிட்டு வரும்போதெல்லாம் எங்கேயாவது காணாம போயிடுறாங்க. முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? அப்படி ஏதாவது இருந்தா நான் அம்மாட்டையாவது உங்கள்கிட்டையாவது சொல்லிட்டு போயிருப்பேன். இப்போ பாருங்க, எனக்கு தலை வலிக்குது. ஒன்றுக்கு 2-3 தடவை கூப்பிட்டாச்சு. 10 தடவை கூப்பிட்டாதான் என்னன்னே கேட்குறாங்க. இவளை பத்தி ஏன் பேசுற? இவட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். பாரு, வந்தவொடனே பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு புருடா விட்டா. அப்புறம் பார்த்தா இவ வைக்கிற சாப்பாட்டை பிள்ளைகளை அப்படியே திரும்ப கொண்டு வருது. சரி, படிப்பையாவது சொல்லி கொடுப்பாளான்னு பார்த்தா பேயும் நாயும் முனியும் நடமாடுற 10-11 மணி வரைக்கும் சொல்லி கொடுக்குறா. அப்பந்தான் ஆரம்பிக்கவே செய்கிறா. எனக்கே தலைவலியாத இருக்கு. இவட்ட பேசி பேசியே எவானாலும் போகுது, நெஞ்செல்லாம் வலிக்குது. நீயே இவட்ட பேசாத, அவளுக்கு அக்கறை இருந்தால் தன்னால செய்வா. நமக்கெல்லாம் எதுக்கு அவ செய்யணும் சொல்லு? வீட்டில் ஒரு வேலை பார்க்கறது இல்லை. அக்கா, நான் வேணும்லாம் பிள்ளைங்களுக்கு 9-10 மணிக்கு சொல்லிக் கொடுக்கலக்கா. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ தானே சொல்லிக் கொடுக்க முடியும்.
பாருங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், மதியம் லஞ்ச் பண்ணணும், நைட்டு டின்னர் பண்ணணும். டின்னர் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரத்தை அலசி போடணும், துணி அலசணும், காய போட துணி எடுத்துட்டு வரணும், அதை மடிச்சு ஹாலில் இருக்கிற சோபால வைக்கணும், வீடு பெருக்கணும், மா போடணும். இது எல்லாம் முடியவே நைட்டு 9 ஆயிடுதுக்கா. நான் என்ன பண்றது சொல்லுங்க. அண்ணி, இந்த வீட்டில் என்ன 5-6 பேர் தானே இருக்கோம். ஏதோ 20-30 பேருக்கு சமைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முந்தி பெரிய அண்ணி தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க. நைட்டு 11 மணிக்கு தான் படுப்பாங்க. உங்களை மாதிரி ஒன்றும் அழுதுகிட்டு இல்லை. யார் என்ன வேலை சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. எப்பா, வீட்டு வேலை பார்க்கறதுக்கு யாராவது அழுவாங்களா? ஏதோ இவங்க தான் இந்த வீட்டையே பார்த்துக்கிற மாதிரி, மலையை புரட்டி எடுக்கிற மாதிரி எல்லா வீட்லையும் மருமக மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. ஏதோ உலக அதிசயமா இவங்களை மட்டும் வேலை பார்க்க சொன்ன மாதிரி. என்ன சாந்தி, என்னாச்சு? டயர்டான மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பகலெல்லாம் வேலை பார்த்து டயர்டாக இருக்கு. வீட்டு வேலைக்கு யாருமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. தனியாக வேலை பார்த்து டயர்டாக இருக்குங்க. இது எல்லா வீட்லயும் உள்ளதுதான். வேலை பார்க்கறதுக்குன்னு ஆள வந்துட்டா. எல்லா வீட்லயும் 2 உலக போட்டு சோறு பொங்குறதுன்னு பெரிய விஷயம் இல்ல. இருக்கிறது 5-6 பேர். இவங்களுக்கும் ஒன்னால வேலை பார்க்க முடியலையா? வந்துட்டா சொல்றதுக்கு. அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யலன்னு. ஏதோ 20-30 பேர் இருக்கிற வீடு மாதிரி தான். சரிங்க, விடுங்க. இது எல்லா வீட்லயும் உள்ளது, எல்லா மருமக்கு மாதிரி பண்றது தானே. நீங்க போய் சீக்கிரமா தூங்குங்க. காலைல ஆஃபீஸ் போகணும்ல. எனக்கு என்ன, வீட்டில் என்ன வேலை இருக்கு? லேட்டாக தூங்கினா கூட பரவாயில்ல. பகலெல்லாம் சும்மா தானே இருக்கிறோம். சரி, இங்கே போய் படுங்க. சொல்லுமா. சாந்தி, கண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேம்மா. இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்கே எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு உங்கள் அண்ணி என்ன பண்ணான்னா, உங்கள் அண்ணனை போட்டு அட்டி வெளுத்துட்டா. அப்படியாம்மா? சரிம்மா. வேற என்ன? இரு, என்னாச்சு? உன் குரலே சரியில்லையே. உடம்பு சரியில்லையா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, இங்க எதுவுமே சரியில்லைம்மா. இவங்க எல்லாத்தையும் நல்ல மருமகளான்னு பேர் எடுக்கணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா. சாந்தி தன்னோட அம்மா கிட்ட இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணா. என் மக எவ்வளவு நல்ல பொண்ணு. யார் எந்த உதவி கேட்டாலும் நான் பண்ணாத, எதுக்கு கஷ்டப்பட்டு பண்றேன்னு சொன்னா விடுங்கம்மா, எனக்கு அதில் சந்தோஷம்தான்னு பண்ற பிள்ளை உன்னையவே அள வச்சுட்டாங்களா? அப்போ கொடுமைக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. உன்னையே நான் முதல்ல சொன்னேன், அடுத்தவங்கள வேலையை உன் தலையில் போட்டுக்காத, அவங்க வேலையை அவங்கவுங்கள பார்க்க விடுன்னு. இதில் உன் தப்பு இருக்கு. உன் சொக்காரி 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கானா, அவள் அந்த 2 பிள்ளைங்களை பார்க்க மாட்டாளா? அவள் பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பாடு பண்ணணும், எப்படி வைக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? அது அவள் பிரச்சனை. அவகிட்ட போயிட்டு நான் சாப்பாடு பண்ணுறேன், நான் லஞ்ச் பேக் பண்ணுறேன், நான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு எதுக்கு சொன்னேன்? 2வது மருமகளாக போயிட்டு மூத்த மருமகா சமைக்கும் போது ஒன்றா சேர்ந்து காய் நறுக்கி கொடுக்கலாம், ஒரு மசாலா அரைச்சி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு சமையலை நான் செய்கிறேன்னு உன்னை யார் ஒத்துக்க சொன்னா? சரி, இவ்வளோ வேலை செய்கிறல்ல, வீட்டை பெருக்கிறது, துணி அலசுறது, அதாவது அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே? அதையும் நான் பார்க்குறேன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறமாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள பண்ண சொல்லு. சத்தமா எனக்கு இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பழகு. சாகிற வரைக்கும் இப்படியே இருக்க முடியுமா? நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுதுமா. என்ன மேடம், இப்போ 2 மாசமா உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சாங்க, இப்ப பழைய படி பின்னாடி போயிட்டாங்க. முந்தையாவது பாஸ் மார்க் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப 2 பாடத்துல ஃபெயிலு. வீட்டுல ஒழுங்கா படிக்க வைங்க. எங்க ஸ்கூல்ல நாங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வீட்டுல படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். மேடம், நான் வீட்டுல நல்லா சொல்லி கொடுக்க மேடம். அடுத்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவாங்க. மன்னிச்சிருங்க மேடம். உங்களை சொல்லி குத்தம் இல்லை. அவளை நம்பி உங்களை ஒப்படைச்சேன் பார்த்தீங்களா? என்னைய சொல்லணும். இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க. தூங்குறது நைட்டு 11 மணிக்கு தான். காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிடணும். 5 மணி நேரம் தான் தூக்கம். புரிஞ்சுதா? எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபுல் மார்க் எடுக்காம உங்களை நான் விடவே மாட்டேன். சாந்தி, அடியே சாந்தி, எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா, உனக்கு என்னோட இன்னொரு முகத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் ஓரக்கத்தினா என்னன்னு உனக்கு தெரியும். ஏன் தப்பு தான். வந்த உடனே உன்னை ஃப்ரீயா இருக்க விட்டேல, அது ஏன் தப்பு தான். என்னாச்சுக்கா, ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. பிள்ளைங்களோட படிப்பை உன் பொறுப்புல தான் நான் ஒப்படைச்சேன். பிள்ளைங்க எப்படி ஃபெயில் ஆனாங்க? அக்கா, நான் 1 மாசமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு சுத்தமா முடியல, ரெஸ்ட் எடுக்க நேரமே இல்லை, பிள்ளைங்களோட படிப்பை கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டு இப்ப பிள்ளைங்க மார்க் குறைஞ்சு போச்சு. இப்ப இங்க நடு ஹால்ல நின்று கத்திக்கிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? ஓஹோ, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டியா? உன்னாலதான் என் பிள்ளைங்க இப்ப ஃபெயில் ஆயிருக்காங்க. உன்னால 1 வருஷம் வீணா போச்சு. நீ என் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்க. போதும், நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் மேல கை நீட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஆயிடுச்சா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் சரின்னு சொல்றதுனால உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது? உங்க எல்லாருக்கும் நான் வேலைக்காரினா?
நான் மனுஷியா மாடா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உங்க பிள்ளைங்களோட சாப்பாடு, படிப்பு, அவங்கள குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் பண்றது, பிக்கப் பண்றது, டிராப் பண்றது எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்குறீங்க. அம்மானு எதுக்கு இருக்கீங்க? நீங்க தானே பெத்தீங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு, நான் இல்ல. எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு பெட்ரூம்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு தமிழ் சீரியலா பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. நேரம் போகலன்னு தூங்குறது, ராவெல்லாம் கூத்தடிக்கிறது. சும்மா பேச வந்துட்டாங்க. நானும் சரி போனா போகுதுன்னு பொறுத்து பார்த்தா என்னென்ன நோஞ்சா கோஞ்சா நினைச்சீங்களா? கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க ஃபெயில் ஆனதுக்கு யார் காரணம்னு. வந்துட்டாங்க அடுத்தவங்கள காரணம் சொல்ல. தாம் பிள்ளைங்களுக்கு தன்னால சாப்பாடு பண்ண முடியல, தாம் பெத்த பிள்ளைங்களுக்கு ஸ்டடீஸ்ல சொல்லி கொடுக்க முடியல, தாம் பெத்த பிள்ளைங்களை கவனிச்சுக்க முடியல. இவங்க என்ன வந்துட்டு அங்க கேள்வி கேட்கறதுக்கு? அத்தை பாத்தீங்களா அத்தை, இவன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாருங்க. நம்ம மாமாவோட பொண்டாட்டியே நம்ம அக்காவேன்னு கொஞ்சமாவது மரியாதையோட பேசுறாளான்னு பாருங்க அத்தை. ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கீங்க. அத்தை எப்படி கேட்பாங்க? அத்தைக்கும் நல்லாவே தெரியும். பகல் பூரா அந்த வேலையா பாரு இந்த வேலையா பாருன்னு சொல்றதை தவிர நீங்க என்னத்தை கிழிக்கிறீங்க இந்த வீட்டுல? அத்தை உங்ககிட்டயே நான் கேள்வி கேட்கிறேன். நான் கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் யார் பார்த்தா? நான் வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆளுக்கு என்ன ஆர்டர் பண்றீங்களே, நீ என்னம்மா பண்றேன்னு உங்க மூத்த மருமகளை ஒரு கேள்வி ஒரு நாளாவது கேட்டிருப்பீங்களா? நீ எப்பமா வந்தது நல்லதா போச்சு. எல்லாரும் கேட்டுக்கோங்க. அத்தை, அக்கா, என் சமந்தி, அப்புறம் அக்காவோட பிள்ளைங்க, உங்க எல்லாருக்கும் வேலை பார்க்கறதுக்கு நான் வேலைக்காரியா வரல. நான் எல்லார் மேல இருக்கிற அன்பு காரணமா சும்மா இருக்கிறமே ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைச்சா நீங்க எல்லாரும் என் மேல பழிய போட்டு என்னைய திட்டி என்னைய வில்லியாக்கி நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்க வேலைய அவங்க பாருங்க, புரியுதா? காலேஜ் போயிட்டு வந்தா உங்க அம்மாட்ட சொல்லு, உனக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா கை கால் நல்லா தானே இருக்கு, 20 வயசாக போகுது, இன்னும் என்ன அண்ணின்னு உனக்கு தேவையானதை நீயே பண்ணிக்க. இதுக்கப்புறம் சாந்தி அண்ணின்னு கூப்பிட்ட வாயை உடைச்சிருவேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த வீட்டுல அவங்க வேலைய அவங்க பாப்பாங்க. எப்பவுமே மத்தவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா வேலையையும் நம்ம தலையில போட்டுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். முதல்ல ஆரம்ப கட்டத்திலேயே என்னால முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. முடியாதுன்னு சொல்றது கூட நல்ல பழக்கம்தான்.